ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கரெக்டாக விஜய் அவர்கள் இன்னைக்கு மீனவ மக்களுக்காக வாக்குறுதிகளை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு மீனவ பெண்ணான அஜிதா அக்னால கரெக்டாக அவங்க கட்சியில் இணைக்கிற அந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசவா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அஜிதா அக்னாலை பற்றி. ஏன்னா நம்ம பேசினா சில உண்மையில பேசுவோம், அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நம்ம மனசுல பேசுவோம்ல, அதனால யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சில பேர் அஜிதா அக்னால் டீமுக்குள்ள சேர்ந்தாங்க பார்த்தீங்களான்னு இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால அதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் நாம எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற போது அவங்க அதுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தொடர்ந்து மறுக்கப்படுது, இனிமேல் அங்க கிடைக்காது அப்படின்னு முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்துல இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் எங்க கிடைக்கோ அதுக்கு நோக்கி தான் பயன் நினைப்பாங்க. ஸோ அதனால அஜிதா அக்னாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க மேல எந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் உடனே அவங்க டிஎம்கேல ஜாயின் பண்ண தெரிஞ்ச உடனே நீ துரோகி, அதான் கரெக்டா நான் கூட உனக்கு ஏன் பதவி கொடுக்கலன்னு யோசிச்சேன், ஆனா விஜயனா சரியா தான் பண்ணிருக்காரு, நீ பதவி கொடுத்திருந்தாலும் நீ இங்க பணத்தை வாங்கிட்டு அங்க போயிருப்ப அப்படி அப்படி ரொம்ப மட்டமா அவங்கள விமர்சிக்கிறத நான் பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். அதாவது உடனே நீங்க எல்லாம் கேட்பீங்க, அதாவது பாத்தீங்கன்னா பதவிக்காக தான் உழைக்க கூடாது, கட்சிக்காக தான் பாத்தீங்கன்னா உழைக்கணும், பதவிக்காக பார்த்து உழைக்காங்கன்னா அது நீங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தம், கட்சிக்கு தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு சரியா தான் போகணும் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க. அதாவது அது சில வேறுபாடுகள் இருக்கு, எல்லாருக்கும் அது பொருந்தாது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா எல்லாருடைய ஒரு பொதுநலத்திலையும் ஒரு சிறிய சுயநலம் இருக்கும், அது மாற்றுறது கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்குது ஒரு பொதுநலம். அதுல உள்ள ஒரு சின்ன சூழ்நிலை என்ன கேட்டீங்கன்னா அவர் முதல்வராகி அந்த மக்களுக்கு நல்லது பண்றது. இப்ப அவர் கூட இருக்கிற புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவர்ஜன் ஆகட்டும், எல்லாருக்கும் அதுல ஒரு சுயநலம் இருக்கு. அவங்களுக்கு கட்சியில் ஒரு முக்கிய பதவி, இப்ப எம்எல்ஏவை அவங்க ஒரு அமைச்சராக இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த சுயநல எண்ணோட்டம் இருக்கு. அது இல்லாம யாரும் பாத்தீங்கன்னா உனக்கு நான் தரமாட்டேன், நீ எனக்கு தொண்டராந்து மட்டும் உழைக்க மாட்டாங்க. சோ ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு தொண்டர்கிட்ட நீ கொண்டு சேர்க்க முடியாது. தொண்டர்களுங்கிறவங்க அவங்க பதவி எல்லாருக்கும் பதவி கொடுக்க முடியாது. ஓகேவா? இந்த இடத்துல அஜிதா அக்னால நம்ம மத்தவங்கள மாதிரி உடனே துரோகி பட்டம் கட்டுறது, அவங்களை விமர்சிக்கிறது சரியா வராது. இப்ப அஜிதா அக்னாலுக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ரஞ்சனா நாச்சியார் ஒருத்தவங்க சேர்ந்தாங்கல்ல, அவங்களையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ரஞ்சனா நாச்சியாருங்கிறவங்க வந்த உடனேயே எதுவுமே கிடைக்காம உடனே அடுத்த நாளே மாறினு திமுக போய் சேர்ந்தாங்க. அவங்களும் இவங்களும் ஒண்ணு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரஞ்சனா நாச்சியார் முழுக்க பதவியை மட்டும் உடனே எனக்கு கிடைச்சிடணும், எனக்கு கொடுத்தாதான் நான் இருப்பேன், இல்லைன்னு இருக்க மாட்டேன்னு போனவங்க. அஜிதா அக்னால் அப்படி கிடையாது. டிவிகேங்கிற ஒரு கட்சி அரசியல் ஆரம்பிச்ச உடனே தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை எளிய மக்கள்கிட்டையும் டிவிக்குன்னு கொண்டு போய் சேர்த்தவங்க. முதல் மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா அவங்களதான் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் வச்சு அவங்க தலைமையில எத்தனை பேரை மாநாட்டு கூட்டு வந்தாங்க. இது எல்லாமே ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அதெல்லாம் அவங்களுக்குள்ள உழைச்சவங்க. சோ அப்படியே எதிர்பார்ப்புல இருக்கிற போது ஒருத்தங்களுக்கு அடுத்த கட்டமா, அதாவது அவங்கள மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருங்களுக்கும் அந்த பதவி கொடுக்கப்படும் போது அவங்களுக்கு மறுக்கப்படும் போது அது ஆதங்கம். அதை இப்போ தலைமையிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேர் அவங்களுக்கு பதவி கொடுக்காதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க, அவர் விஜய் தலைவருடைய காரை மறிச்சிட்டாங்க, தப்பு தானா, அவங்க மறிச்சிட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க ஒரு முறையிடல், அதாவது தலைவர்கிட்ட ஒன்று முறையிடல் நினைக்காங்க. அது எப்படி முறையிடுவாங்க? இடையில இருக்கிறவங்க அதை மறுக்கும் போது, அவரை பார்க்க விடாம தடுக்கும் போது அவங்களுடைய கடைசி ஆயுதமா அதை பயன்படுத்துறாங்க. நான் தலைவர்கிட்ட நேரடியாக என்னுடைய புகாரை நான் முறையிடணும், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், எப்படி போய் பார்க்க முடியாதுங்கும் போது அவர் வரும்போது அவரை பார்க்கணும் மறைக்காங்க. ஸோ அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி கிடையாது. என்னனாலும் இப்போ ஒரு காரை மதிச்சு இவங்க சண்டை போட்டு அதுக்கப்புறம் விஜய் அந்த பதவி அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதே யுக்தியை எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நம்மளும் விஜய் வரும்போது காரை மறிச்சிடணும், அப்படி பண்ணா அவர் நம்மளுக்கு பதவி கொடுக்குறாரு அப்படிங்கிற தப்பான ஒரு இது போயிடும். அதனால விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த பதவி கொடுக்காதது சரியானதுதான். அதை நான் பாத்தீங்கன்னா விஜய் எடுத்த முடிவு தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா சட்டமன்றத்துல அவங்க நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு புரியுது இல்ல? இப்போ அஜிதா அக்னால கம்பேர் பண்ணும்போது மாவட்ட செயலாளர் சாமுவேல் ராஜ் கொடுத்துருக்காங்களே, சாமுவேல் ராஜ் எத்தனை நாள் டிவிக்கு உழைச்சாங்க, இந்த கட்சிக்காக எத்தனை நாள் உழைச்சாங்க? ஏன்னா ரசிகர் மன்ற தலைவரா இருந்தாரா சாமுவேல் ராஜ்? கிடையாது. சரியா? இப்போ நல்லா பார்க்கணும், அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலேயே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து விஜய் ரசிகர் மக்கள் மன்ற தலைவரா யாருன்னு கேட்டீங்கன்னா பில்லா ஜெகன் தான். ஆரம்ப கட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்ட விஜய் ரசிகர் தலைவரா இருந்தவர். ஆனா என்ன ஒண்ணா அப்ப விஜயோட கட்சி ஆரம்பிக்கல, அதனால தூத்துக்குடியில அந்த திமுக கட்சியில அவர் சேர்ந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அதனால தன்னுடைய, அதாவது நான் திமுக இருக்கிறதுனால தனக்கு பாத்தீங்கன்னா நம்ம இனிமே நம்ம டிவிக்கு மாற முடியாது அப்படிங்கறதுனால தன்னோட தங்கச்சி அந்த இதை வளர்க்க சொல்லி அவங்க கொடுத்தாங்க. இவ்வளவு வருஷம் ரொம்ப வருஷமா ஒரு மாவட்டத்துல ரசிகர் தலைவரா இருக்கவர் அவளை சீக்கிரத்துல சரி என் தங்கச்சி கொடுக்குறாங்க. சோ தங்கச்சி வந்ததுக்கு அப்புறமும் திமுக கிட்ட அவங்களுக்கு ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் தமிழக கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு வருதோ கட்சிக்கும் வருது. இவங்க கொடுத்தா சரியா இருக்குமா அப்படிங்கிற யோசிக்காங்க. ஒரு தலைமை இப்படிலாம் யோசிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அது ஆரம்பத்திலே அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம மறுத்து அவங்களை கொஞ்சம்
ஒதுக்கிட்டு இருந்தா அவங்க இந்த அளவுக்கு மனசுல ஆசையை வளர்த்துக்க மாட்டாங்க. நான் எதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலே தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரா இங்க வந்து டிவி கட்சியில இருந்து இங்க எல்லாரையும் கூட்டு வந்தாங்கம்மா. அதாவது அந்த மீட்டிங் முதல் மாநாட்டுக்கு பொறுப்பாளர் போட்டாங்க தெரியுமா, மாவட்ட செயலர் பொறுப்பாளர்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போட்டாங்க. அப்பவே இவங்க அஜிதாக் ஒரு பொறுப்பாளர் நியமிச்சிருந்தாங்க புசியானந்த் அவர்கள். சோ இவங்க தலைமையில ஆட்களை கூட்டு போனாங்க. அப்பயே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, அப்ப நம்ம மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுப்பாங்க போல நம்மளுக்கு அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசுல வச்சுட்டாங்க. சோ அதை விரைக்காம ஆரம்பத்திலே இவங்கள இல்ல சரிப்பட்டு வராது இவங்களை வைக்க பொருள் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இவங்களுக்குள்ள ஆசையை வளர்த்துக்க மாட்டாங்க, அந்த கட்சிக்காக ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பட்டு இருக்க மாட்டாங்க. சோ அதனால தலைமையை வந்து பாத்தீங்கன்னா அப்போ தவறா முடிவு எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும்ல யார் கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க கட்சி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொடுத்தா நம்ம கட்சிக்கு செயல்படுனா கட்சி நலனை தான் முக்கியமா கருதுவாங்க. சோ அதனால அவங்க தலைமை வந்து பாத்தீங்கன்னா பில்லாஜனுடைய தங்கச்சி, இவங்க திமுக இருக்கக்கூடிய தங்கச்சி, அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். என்ன பத்திரம் கேட்டீங்கன்னா தலைமை சரியான முடிவு எடுங்க. ஆனா உடனே தமிழை வெற்றிக்கலத்துடைய நிர்வாகிகள் விஜயோட ஆதரவாளர்கள் உடனே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரோகி, நீ வந்து அதனாலதான் உனக்கு பதவி கொடுக்கல எங்க பேருக்கு அப்படின்னு சொல்றது ஏற்படையான்னு தெரியல. நான் அவ்வளவுக்குள்ள இவங்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். என் மனசாட்சிப்படி எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு அநாகரிகமா விஜய் அவர்களை விமர்சிச்சாலோ தமிழை வெற்றிக்கலத்தை விமர்சிச்சாலோ அப்ப நீங்க பயிர் கொடுக்கலாம். இப்போ அவங்க எடுத்துக்க முடிவுங்கிறது இது வந்து சுதந்திரமான இந்தியால விஜய் தலைமை தமிழை வெற்றிக்கலத்துக்கு எப்படி ஒரு முடிவெடுக்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு மத்தவங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அங்க போறது நினைக்கிறது தவறு கிடையாதுங்கிறது நான் சொல்லுவேன். எது அப்ப துரோகிப்பட்டான்னா நிறைய இருக்கு. நான் சொல்றேன் முதல்ல இவங்களை அதை விட்டுருக்கு. இவங்க எங்க இருந்தாலும் வாழட்டும், நல்லபடியா வாழட்டும், அது அவங்களுடைய விருப்பம். அதாவது கேட்டீங்கன்னா ஏன் இதை நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு சார்பாக பேசுறேன் கேட்டீங்கன்னா இப்போ கூட அந்த தூத்துக்குடியில +2 மாணவி அங்க இறந்தது கூட இவங்க போய் நின்று ஆதரவு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு வரும் எதிர்பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கலங்கும் போது அவங்க போறாங்க. இப்போ கூட அவங்க திமுக சேர்ந்தவங்க அவங்க சொல்ற பயணம் கேட்டீங்கன்னா எனக்கு தமிழை வெற்றிக்கலத்துல உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்காதனால நான் திமுக சேர்ந்துக்கிறாங்க. சரி இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. தமிழை வெற்றிக்கல வேற எந்த வகையில அவங்க விமர்சிக்கல. அந்த விமர்சிக்காத வரைக்கும் நீங்க அவங்களை விமர்சிக்க வேண்டாம், நீங்க விட்டுருங்க, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு உங்க பாட்டு கடந்து நீங்க தமிழை வெற்றிக்காதவங்க அவங்களை விமர்சிக்கிறது அவங்க ட்ரோல் பண்றது அதை விடாம கட்சி வேலைகளை இப்ப விஜய் அவர்கள் கன்னியாகுமரியில எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதை பத்தி பேசலாம். ஓகேவா? இப்போ துரோகினா உண்மையிலே யாரை நம்ம விமர்சிக்க கேட்டீங்கன்னா அதாவது எடப்பாடி தொகுதியில இருந்து ஒருத்தன் எடப்பாடியாட்ட காசு வாங்கிட்டு ஓடிக்கான் தெரியுமா, சோ அந்த ஆள் தான் துரோகி. அதாவது உண்மையான துரோகிகள் தான் இனிமே கிளம்புவாங்க. நீங்க வந்து அஜிதாக்னால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதவியும் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு போகல. ஆனா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இப்போ எடப்பாடி ஒருத்தர் பேருக்காருல இன்னும் சில நாட்கள்ல இன்னும் நம்பிக்கை துறைகள் நிறைய பேர் யார் யார் நம்ம பார்க்க வேண்டியது. இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட பத்தி ஒரு வருஷம் முன்னாடியே பேசியிருப்பேன். அதாவது எப்ப திரும்ப விஜயவால் கட்சியில ஒரு பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியிலும் அவர் வேட்பாளர் நிப்பாட்டதுக்கு அப்புறம் இங்க உள்ள அதாவது இங்க ஆண்டுட்டு கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி இது எல்லாம் சேர்ந்துகிட்டு தங்களுடைய அதிகாரத்தை பணபலத்தை, ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இவங்கலாம் பெரிய சக்தி வாய்ந்தாலும் இருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரிநில மண்டல மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக வரக்கூடிய கட்சியில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வஸ்தாவை இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அவங்கள மிரட்டியோ இல்லை பணத்தால் அடிச்சோ அவங்க வழி கிழக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் முக்கியமா சில பேரை ஈஸியா விலைக்கு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்களாம் பேராதீங்க, அந்த மனுஷன் இவ்வளவு பேர் ஏத்து வராரு, அப்போ அவருக்கு உறுதுணையா நில்லுங்க. அப்படி முடியலன்னா முதல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தைரியம் இல்ல, எனக்கு அந்த நான் கேண்டிடேட்டா நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகிருங்க. ஆனா நான் தைரியம் நிப்பேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கருத்து எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு நான் பேசியிருப்பேன் அதை பத்தி. இப்போ அதுல ஒண்ணு சாம்பிள் தான் அந்த எடப்பாடியில விஜய் அவர்கள் கருத்து எடுத்துட்டு ஓடி போன அந்த ஆளு. இப்போ இன்னும் சில துரோகிகள் இருக்காங்க, அவங்களையும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே விலைக்கு வாங்க முற்பட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே தமிழை வச்சுக்களும் உசாராக மாறணும். இது வந்து இப்ப மட்டும் இல்ல, இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் கூட அது நடக்கும். இந்த வேலைகள் எப்பவுமே இந்த ஆளுங்க பெரிய கட்சிகள் இருக்குல்ல அவங்க வந்து இதை தான் பண்ண பார்ப்பாங்க. புதுசா ஒருத்தர வளர விடாம அவங்க கட்சியில இருந்து முக்கியமான பணத்தால் அடிச்சு விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியிலையும் நடந்திருக்கு, கமலஹாசன் கட்சியிலும் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போறவங்களை தான் நம்ம வந்து கடுமையை விமர்சிக்கணும் அவங்களுக்கு. ஆனா அஜிதாக்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விமர்சிக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை வந்து கரெக்டா ஒரு சென்சேஷனான நியூஸா இதை பத்தி நீங்க எல்லாரும் பேசி இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவிச்ச திட்டங்களை அப்படியே ஒண்ணு இல்லாம நார்மலைஸ் பண்றதுக்காக இவங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணி இன்னைக்கு இதை பண்ணிருக்காங்க. சோ அதனால ஏன்னா இந்த திட்டங்களை இன்னைக்கு கரெக்டா கன்னியாகுமரி பிரச்சாரம் போது கன்னியாகுமரியில மீனவ சமுதாய மக்கள் அவர் பார்க்க போறாரு. அப்போ மீனவ சமுதாய மக்களுக்கு ஏதாவது திட்டங்களை அறிவிப்பாரு அப்படின்னு தெரியும் போது அது பெருசா மாறாம சோசியல் மீடியால அதை நார்மலைஸ் பண்ணி அதை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த விஷயத்த இன்னைக்கு கரெக்டா அஜிதாக்னால அவங்க கட்சியில இணைகிற மாதிரி அந்த இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால நீங்க அதை பெருசுபடுத்தாம நீங்க விஜய் அவர்கள் இன்னைக்கு அறிவித்த திட்டங்கள் அவங்க கட்சி அதை பத்தி பெருசா ஒரு மேனிஃபெஸ்டோல என்னெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு அதை பத்தி பேசுங்க. சோசியல் மீடியா இதை வந்து பெருசுபடுத்த வேண்டாம். என்ன பத்தி அதான் சொல்லுவேன். நான் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போட்ட வீடியோல
விஜய் அவர்கள் மீனவ மக்களுக்கான பண்ண திட்டங்களை நான் பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் இங்க தான் பேசினாரு, அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு நான் வீடியோ பேசியிருந்தேன். அதுக்கு அடுத்தப்பல பாத்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் போயிட்டு திரும்ப இன்னும் 3-4 திட்டங்களை மீனவ மக்களுக்காக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஹைலைட்டான திட்டங்கள். அதாவது 8000 ரூபாய், அதாவது மீனவ மக்கள் இந்த மீன்பிடி தற்காலத்தில் கொடுக்க வேண்டியது இப்போ 20000 ரூபாய் மாத்திருக்காரு. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் அந்த போட்டுகளுக்கு அந்த இது பண்ணிட்டு மயமா கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு மீனவ மக்களுக்கான ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு தனியா ஒரு திட்டத்தை வந்து அவர் அமல்படுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு மீனவ மக்கள் சார்ந்த ஒரு திட்டங்களை நல்லா ஒரு ஹைலைட்டா அறிவிச்சிருக்காரு. இது வந்து மீனவ மக்களுக்கு ஸ்பெஷலா பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்ததுதான். சோ அப்படி அது வந்து மக்களிடையே கரெக்டா ரீச் ஆகிற நேரத்துல அதை அங்க செஞ்சுடையாம அது பெருசா ரீச் ஆகாம தடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த விஷயம் நடக்குது. சோ அதனால நீங்க அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும், அதை பத்தி தான் பேசணும். அஜிதாக்கு திமுக பேசுறத பெருசா கொண்டு போய் அதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு அதை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்காது. நீங்க அதை கடந்து போங்க. அஜிதாக்களால் இனிமேல் ஏதாவது இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் தவறா விஜயாவில் பேசல, அப்படி பேசினாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் தாக்கல அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா? எல்லாரையும் எடுத்த உடனே அது துரோகின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் இவங்கள சொல்றது சரியாகாது இது வரைக்கும். ஓகேவா? இதான் என் மனசாட்சிப்படி நான் பேசணும்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன மாதிரி விமர்சனம் இருக்கோ அதை உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் பார்த்துட்டு அடுத்த வீடியோ வரும். ஓகேவா? பாய்.